ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். புதுசாக ஒன்றும் இல்லையே. நமக்கு நாமே தானே அவங்க 50 ஆண்டுகள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சி தலைவர் நமக்கே, கட்சியில் பொருளாளர் நமக்கு நாமே, இளைஞரணி செயலாளர் நமக்கு நாமே. இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு. அன்பில் பொய்யாமொழியுடைய என்ன போட்டிருக்கார், மகேஷ் பொய்யாமொழியை. அவனை ஏன் இளைஞரணி செயலாளராக போட்டக்கூடாது? அவனை ஏன் துணை செயலாளர்? அந்த இடம் யாருக்காக காத்திருக்கு? உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு கட்சி வரணும்னு காத்திருக்கு. இந்த கட்சி நாட்டுக்காக விடும். மகளிர் அணி அம்மா கனிமொழி அவர்கள். அப்புறம் எல்லாமே நமக்கு நாமே தானே. அதுதான் அது சொல்கிறது சரிதான். அவங்க மேலே நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது லோக்காயுத்தா. யார் யார் மக்கள் நீதிமன்றம் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு இது இல்லையா? எல்லாரும் பேசுகிறதான். இது ஒப்பு கழுகிறது. நம்ம அப்பா செத்து போனால் அம்மா உட்காந்து அப்படியே மனவழியோடு அழுதுட்டுருப்பா. அவள் சத்தம் போட்டு கதறி அழமாட்டா. இந்த பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே, யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன தெரியல, இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே, இந்த பிள்ளைகளை வச்சு எப்படி காப்பாற்றி பிழைப்போம்னு சிந்திச்சுக்கிட்டு ஓரத்தில் வந்து அழுதுட்டுருப்பா. இந்த ஒப்புக்கு வளரும் தெரு முனையிலேருந்தே அழுது வருவான். ரொம்ப கத்தி வருவான். நம்ம சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது இவ்வளவு நம்ம அம்மாவே அமைதியாக இருக்குது, இம்பட்டு அழுகிறான்டா பயங்கரமாக ஒப்பு வச்சு அழுகிறான்டான்னு இருக்கான். அவன் கடைசியாக பார்த்தா அப்படியே எழுதிட்டு மூக்கு சிந்திட்டு பேசிட்டு அப்படி அழுதுட்டு போது என்ன அப்புறம் 2 நிமிஷம் தான். அப்புறம் எப்படி இருக்கா, என்னடி இந்த தண்டை இது எப்படி வாங்கினேன் அப்படி வச்சுட்டு. இந்த ஒப்பு கழுகிறது தான் இந்த திமுக அதிமுக, இந்த கருணாநிதி ஜெயலலிதா. எங்கள் சாவுக்கே அழலையே. அப்புறம் நீ எதுக்கு அழப்புற? ஜல்லிக்கட்டுக்கு உரிமைக்கு வந்துதா? ஜல்லிக்கட்டுக்கு ஐயா சொல்றார், ஜல்லிக்கட்டு தடையை நிற்க முடியவில்லை, தமிழன் காலை அடக்கவில்லை. உங்கள் ஆட்சியில் தான் அதை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலை சேர்த்தது ஜெயராம் ரமேஷ். நீங்கள் அதிகாரம் இருக்கும்போது தான். எந்த காலையை வச்சுரா வித்தா காட்டிக்கிட்டு இருக்கேன், அதை எடப்பா காட்சிப்படுத்தப்படாத எங்களை சேர்க்காதேன்னு சொல்லலை ஒரு வார்த்தை. அதானே இவ்வளோ இடையூறு. இவங்க வந்து ராகேஷ் திரிவேதியை வச்சு வழக்காடி விடுதலை அந்த உரிமை பெற்று தரல. ஏன்? வழக்கு உச்சநீதிமன்றத்தில். இங்கே பிள்ளைக்கு வழக்கு, அங்கே அம்மாவுக்கே வழக்கு. கையில் எரிவாவுக்கு எதிராக ஏன் போய் வாதாடல? எல்லாமே பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. தலைமுடியை அவன் பிடிச்சிட்டான், நிமிர முடியல, சாய முடியல, குனிய முடியல. அதனால் இப்படி எல்லாம் நாங்கள் சிக்கிக்கிட்டு முழிக்கிறோம். அதாவது இவங்களுக்கு போட்டதுலையாவது ஏதோ ஒரு சத்தமாவது வந்துச்சு, அந்த எண்ணு இருக்குனால வந்துச்சு. இவருக்கு அந்த எண்ணே தவறு, ப்ளீஸ் செக் த நம்பர்னு வந்துருச்சு. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.